ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ரோட் கடை சுண்டல் எப்படி சமைக்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பச்சை பட்டாணி வேக வைக்கிறதுக்காக அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கருக்குள்ளார நம்ம 5 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை அதில் சேர்த்து கொஞ்சமாக வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதை ஒரு 4-5 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் செய்கிறது ரோட் சைடு சுண்டல் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரக மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச ஃபைன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதில் சேர்த்து ஆயிலில் நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நம்ம இதில் நல்லா வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா ஆயில்லையே வேக விடுங்க. இதுக்கப்புறமா மசாலாவுக்கு தேவையான பொடிகளை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஆயிலே நல்லா வேகட்டும். தண்ணி எதுவும் சேர்க்கவே வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும் கிரேவி. அதுக்காக நான் தண்ணி சேர்க்கலை. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு மசாலாவோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பச்சை பட்டாணி மசாலாவோடு நல்லா வெந்து வரணும். அதுக்காக நல்லா கலந்து விடுங்க. மசாலாவும் சுண்டலும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு நம்ம ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு மசாலாவோடு வெந்து வர மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்குமே நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைப்போம். பாருங்கள், மசாலாவும் சுண்டலும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செய்யலாம். இப்போ வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி சாப்பிட்லாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த சுண்டல் வெறுமனே சாப்பிடாம அதுக்கு மேலால் நம்ம கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக துருவிய கேரட்டு, கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.